பெயரை சொல்லி அடியேன் ஒரு விண்ணப்பம் சொல்வேன் கேளாய். தேரினில் வந்தவர்க்கே சிவன் என் கதையை கேட்டேன், கடமையின் கையிலிருந்து கை சோர்ந்து நின்றன் பாராய். முந்தி பிறந்தவனான், கை நூல் திரைத்தவனான், சண்முகம் பறையனான், ஜாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்பகனான், அரிநூல் பரிநூல் சரிநூல் தரித்தவனான், அரிசந்திர மகாராஜனை அடிமை கொண்டவனான். நீர் தோன்றும் நடு கடல் தோன்றும் ஊர் தோன்றும் உலகம் தோன்றும், ஊருக்கு மேலாண்ட புறத்திலே ஒரு ஆல விரட்சகம் தோன்றியது. ஆல விரட்சகத்தின் அடியினிலே ஒரு கன்னி புற்று தோன்றியது. கன்னி புற்றினிலே ஒரு கமல கன்னி பிறந்தாள். கமல கன்னி வயிற்றினிலே ஒரு காராம்பசு பிறந்தது. காராம்பசுவை காவனூர் கம்மார பறையர்கள் கால கட்டி கழுத்தை அறுத்து தோலை உரித்தார்கள் சாமி. தோலை உரித்த பசுவின் மாமிசத்தை அன்றுகன், நீலன், அனுமான் இவர் மூவரும் ஒன்றாக சேர்ந்து 5 பங்காக போட்டார்கள் சாமி. 5 பங்கிலே சிவபெருமான் மனைவியான சிவசக்தியோ முதல் பங்கானதை எடுத்து சென்றார். அதை பார்த்தார் சிவபெருமான். இந்த மாமிசத்தின் மகிமையை நாம் அறிய வேண்டும் என்றால் யாரை கேட்டால் தெரியும் என்று யோசித்து அடியே வீரஜாம்பகா என்று குரல் கொடுத்தார். அடியன் ஓடி வந்து ஏன் என்று கேட்டான் வீரஜாம்பகன். ஏன் என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, சிவசக்தி எடுத்து செல்லும் முதல் பங்கானது எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, சிவசக்தி எடுத்து செல்லும் முதல் பங்கானதோ அது மாமிசம். அது மந்திரம் கற்றவர்க்கும் தந்திரம் கற்றவர்க்கும் மாயாஜல் அறிந்தவர்க்கும் மகிடிக்கு மையாகும் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் 2வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, நாராயணமூர்த்தி எடுத்து செல்லும் 2வது பங்கோ எலும்பானது. அதிலே சீப்பாகும் சிமலாகும் சீறு பெற்று வாழ்கின்ற பெண்களுக்கெல்லாம் வர்ண டப்பியாகும் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பிரம்மதேவன் எடுத்து செல்லும் 3வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, பிரம்மதேவன் எடுத்து செல்லும் 3வது பங்கோ அது வாளானது. அது அரச பரம்பரைக்கும் அதில் கொடுக்கும் தேவர்களுக்கும் அருகிலே நின்று வீசும் வெட்டியாம்பரையாகும் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, நீ எடுத்து வைத்திருக்கிறாயே 4வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, நான் எடுத்து வைத்திருக்கும் 4வது பங்கோ தோலானது. அதிலே வாராகும் வடமாகும் வண்ண கயராகும் வாசிக்க மேலமாகும் 1000 குதிரைகளுக்கு பங்குபடியாகும் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, யாருமே எடுக்காமல் இருக்கிறதே 5வது பங்கு எதற்கடா உதவும் என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, யாருமே எடுக்காமல் இருக்கும் 5வது பங்கோ அது சாணமானது. அதை எடுத்து நீரிட்டு கரைத்து சீறுகட்ட வீட்டை மொழிகினால் மூதேவி தொலைந்து சீதேவி பெருகும் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, இந்த பசுவின் மாமிசத்தின் மகிமை நான் அறிந்து கொண்டேன். அடுத்த திசைகளின் திருப்பதனை சொல்லடா என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, திசைகளின் திருப்பதனை வடக்கே வல்லாரந்துறை, தெற்கே தேவரின்துறை, மேற்கே மேலானந்துறை, கிழக்கே ஜாம்பகனின் துறை, அது என்னுடைய துறை சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, இந்த 4 திசைகளிலும் பிறந்த முழுமையும் எடுத்து சொல்லடா என்று கேட்டார் சிவபெருமான். அந்த முழுமையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சாமி என்று சொல்லி வடக்கே மகாபாரதம் பிறந்தது, தெற்கே ராமாயணம் பிறந்தது, மேற்கே தாளவர்கள் 5 கிழக்கே சங்கம் ஷானார கத்தியம் பிறந்தது சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, கிழக்கே பிறந்த சங்கம் ஷானார கத்தியின் மகிமை என்னடா என்று கேட்டார் சிவபெருமான். அந்த மகிமையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சாமி என்று சொல்லி பிறந்தவுடன் தாய் கொடி அறக்க ஷானார கத்தியும் இறந்த பின் ஈம சடங்கு முடிப்பதற்கு சங்கமே பிறந்து விட்டது சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, கால் பணம் முழந்துண்டு வாய்க்கரிச்சி வழிபிண்டும் இதையெல்லாம் வாங்கி தின்று வயிற்பிழைக்கு நீ ஒரு சுடு பறையன் என்று உன்னை சோதித்து பார்த்தேன் என்று சொன்னார் சிவபெருமான். சாமி, நான் கால் பணம் முழந்துண்டு வாய்க்கரிச்சி வழிபிண்டும் இதையெல்லாம் வாங்கி தின்ற போதிலும் கடமைக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கின்ற நான் இதை அறியாமல் எப்படி சாமி இருக்க முடியும் என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பார் உலகத்துக்கு பரமனாக நான் பிறந்தேன், இந்த பூலோகத்திலே சுடு பறையன் என்று நீ பிறந்தாய். ஆனா இனி முதல் கொண்டு பறையனும் நீயும் இல்ல, இந்த பரமனின் ஜாதி என்று சொல்லி அங்கே மங்களம் பாடி வெங்கலம் பறை எடுத்து கொடுத்து விட்டார் கரத்தினிலே. சாமி, மங்களம் பாடி வெங்கலம் பறை எடுத்து கொடுத்து விட்டீர்கள், அடியனுக்கு ஏது கட்டளை என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடியே வீரஜாம்பகா, 8 திக்கு 16 கோணம் சென்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் பால் பொழிய பூ மலரவென வீரப்பட சாற்றி வடா என்று சொன்னார் சிவபெருமான்.
ஐயனின் வார்த்தைப்படி சாமி நான் 8 திக்கு 16 கோணம் சென்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் படசாற்ற வேண்டும் என்றால் எதன் மீது ஏறி சென்று எதை தின்று படசாற்ற முடியும் என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, கவலைப்படாதே, ஐங்கலம் சாராயம் 1/2 கிலோ கல்லையும் கலந்து வைத்திருக்கின்றேன், அதை சாப்பிட்டு விட்டு மதையான மீதேறி சென்று படசாற்றி வாடா என்று சொன்னார் சிவபெருமான். ஐயனின் வார்த்தைப்படி மதுபானம் தானறிந்து மதையான மீதேறி சென்று அதிகாலை நேரத்திலே காளி கோயிலை அடைந்து அம்மனே அம்மனே என்று குரல் கொடுத்தான் வீரஜாம்பகன். ஜாம்பகனின் குரலை கேட்டு சக்தியும் கண்விழித்து பச்சரிச்சு பல்கழித்து பராசக்தி எழுந்திருந்து 7 கதவை திறந்து எதிரே வந்து நின்னால் காளிகாதேவி. சக்தியை பார்த்தவுடன் சாராய நிலம் மறந்து கால் நடுங்கி கை நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீரஜாம்பகன். ஜாம்பகன் முகத்தை பார்த்து, அடே வீரஜாம்பகா, வெள்ளியோ முளைக்கவில்லை, விடியற் காலம் பிறக்கவில்லை, இந்த அன்னையை எழுப்பிய காரணம் என்னவென்று கேட்டாள் காளிகா தேவி. தாயே, ஆத்திரம் அடைய வேண்டாம், தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பரமும் பாடி வெங்கலம் பரமெடுத்து கொடுத்து விட்டார்கள் படசாற்ற வேண்டும் என்று. படசாற்ற கணிப்பில்லாத காரணத்தால் கை சோன்று நிற்கின்ற தாயே என்று சொன்னான் வீரஜாம்பகன். ஜாம்பகனின் பாவத்தை பார்த்து வாசலிலே இருந்த வேங்க மரமானது அடியன் தள்ளி முனையன் தள்ளி நீதி முள்ளதை கணிப்பாக கொடுத்தால் கரத்தினிலே. காளியின் கருணையால கணிப்பு பெற்ற வீரஜாம்பகன் மதையான மீதேறி சென்று போய் சேர்ந்தான் கம்மால தேசம். 1 அடி அடித்தான், செந்தாமரை பூத்தது. 2 அடி அடித்தான், ராஜ்யத்தை அடைந்தான். 3 அடி அடித்தான், பூலோகத்தை போய் சேர்ந்தான். பூலோகத்திலே பூ உதிர, பிஞ்சி உதிர, தாய் உதிர, கனி உதிர, 6 மாதத்து பின்னம் அலறி விழ 5 தலைதான குரல் அழியுமுறை என்று படைசாட்டினான் வீரஜாம்பகன். அதை பார்த்த சிவபெருமான், அடே வீரஜாம்பகா, நான் சொல்லியது ஒன்று, நீ செய்தது ஒன்றாக இருக்கிறது, ஏனாடா இப்படி செய்து விட்டாய் என்று கேட்டார் சிவபெருமான். ஐயனே, நீங்க சொல்லியபடி செய்தேன் என்று சொன்னால் அடியனும் பிழைக்க முடியாது, உலகத்துல பாவம் புண்ணியங்களை அறிய முடியாது என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, உலகத்திலே பாவம் புண்ணியங்களையும் அறிவதற்கும் வழி இருக்குதா என்று கேட்டார் சிவபெருமான். இருக்கிறது, சொல்லுகிறேன் கேளுங்கள் சாமி என்று சொல்லி தாய் அடித்தவரும் தன் பிரிவை நொந்தவரும் தாரத்தை மதியாமல் போனவரும் பசி என்று வந்தவரை பாராமல் பார்த்தவரும் பாலிலே நீரிட்டு கலந்தவரும் பங்கிலே பங்கு பதறி எடுத்தவரும் எல்லை கொல்லிய புரட்டியவரும் எசவன் எருவை ஏறு கட்டி ஓட்டியவரும் எதையும் காணாமல் பொய் சாட்சி சொன்னவரும் கடிநாய கட்டி வளர்த்தவரும் கூலியை குறைத்தவரும் புறப்படி இட்டவரும் கோவிலை இடித்தவரும் கோவில் சொத்தை தின்றவரும் அங்கும் பங்காளி அலற அடித்தவரும் இப்பேற்பட்ட பாவிகளுக்கெல்லாம் பாம்பு குழி, பள்ளிக்குழி, அட்டக்குழி, அரணக்குழி என்று சொல்லும் நரகமே கிடைக்கும் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, புண்ணியம் செய்தவர்களுக்கு ஏதடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான். சாமி, புண்ணியம் செய்தவர்களுக்கு மாமரம் வைத்தவரும் பூமரம் வைத்தவரும் மயிலேற முதல் செவர் கட்டியவரும் தாரத்தை தரமாக வைத்தவரும் பசி என்று வந்தவருக்கு பால் கொடுத்தவரும் தந்தை தாயை தெய்வமாக மதித்தவரும் இப்பேற்பட்ட புண்ணியமன்கள் எல்லாம் மல்லை முல்லை மந்தார் என்று சொல்லக்கூடிய மலர்களால் அலங்கரித்து உங்கள் பாதத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் சாமி என்று சொன்னான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, என் பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தால் என்னடா புண்ணியம் இருக்கிறது சொல்லி கேட்டார் சிவபெருமான். சாமி, இருக்கிறது, அதையும் சொல்லுகிறேன் கேளுங்கள் சாமி என்று சொல்லி இந்த மண்ணுக்கும் விந்துக்கும் நித்தி வரும் நீயே, இந்த உலகத்திலே பாவம் புண்ணியங்களுக்கு விதிவிலக்கு ஏற்றியவர் நீயே, இன்றைக்கு விதி முடிந்து வந்திருக்கும் இந்த நரணியை கண்டு அவர் செய்த பாவத்தை எல்லாம் நீக்கி சொர்க்கத்தை அளிக்க வேண்டும் சாமி என்று கேட்டான் வீரஜாம்பகன். அடே வீரஜாம்பகா, பார் உலகத்திலே பாவம் புண்ணியங்களுக்கும் பரிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் பார் உலகம் எங்கும் முன் எண்ணம் நிறைவேறட்டும் என்று சொல்லி அங்கே வரம் கொடுத்தார் சிவபெருமான் எனக்கு. அந்த ஐயங்கத்திலே வரம் பெற்ற அடியேன் வீரஜாம்பகனாகிய நான் இதோ மண்ணை வெட்டி வைத்திருந்தேன். காளியே கதவை தர, ஹரிசந்திரா வரிய வீடு சபத்தை மின்னு